தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சியினுடைய அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை நெருங்கி இருக்கின்றார். மிகவும் மெதுவாக ஒரு அணிவகுப்பு ஊர்வலம் என்று சொல்லக்கூடிய விதமாக விஜயினுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணம் அமைந்திருக்கின்றது. டிவிஎஸ் டோல்கேட்டை தாண்டிய பிறகு விஜய் வேறு சில முக்கிய பகுதிகளை கடக்க வேண்டும். திருச்சியினுடைய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த போக்குவரத்து முக்கியத்துவம் கொண்ட தலைமை தபால் நிலையம், பாலக்கரை ரவுண்டானா அவற்றையெல்லாம் கடந்த பிறகுதான் மரக்கடை பகுதியை விஜய் சென்றடைய முடியும். எனவே குறைந்தபட்சம் இங்கிருந்து பார்த்தோம் என்றாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்பதால் 12 மணிக்கு மேலாகிவிட்டது. எனவே 12:30க்கு தான் விஜய் அந்த பகுதியை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 10:30 மணியளவிலே விஜயின் உரை தொடங்க வேண்டும் என்பது காவல்துறையினருடைய நிபந்தனை. ஆனால் 2 மணி நேரம் தாமதமாகத்தான் விஜய் அந்த பகுதியை சென்றடைவார் என்பதே தற்பொழுதைய நிதர்சனமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு விஜயினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏராளமாக வருகை தந்திருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருமே கட்சியின் கொடியை பிடித்தபடி அங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜயை பொறுத்தவரை இந்த சுற்றுப்பயணம் என்பது முதல் கட்ட சுற்றுப்பயணமாக இருக்கின்றது. இதன் பிறகு வேட்பாளர்களை அறிவித்து மற்றும் ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றார். இன்று விஜய் உரை நிகழ்த்தும் பொழுதே, அதாவது இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலே விஜய் பேசும் பொழுது விஜய் அருகே 2 மாநில நிர்வாகிகள் இருப்பார்கள் எனவும் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளில் 2-3 பேர் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏறக்குறைய 5 பேர் வரை அந்த பேருந்தின் மேற்கூரையில் நின்று கொண்டிருக்க முடியும். எனவே விஜய் உரை நிகழ்த்தும் பொழுது அவர் உடன் நிற்கக்கூடிய 5 பேர் வரை இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் தாவேகாவினர் உட்கட்சி சார்ந்து பேசும் பொழுது விஜய் உடன் யார் நிற்கின்றார்களோ அவர்கள் தான் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். எனவே தாவேகா தொண்டர்களுக்கு இடையே கூட யார் நிற்கின்றார்கள் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நிர்வாகிகளிடையே விஜய் உடன் நிற்கப் போகின்றது யார் என்பது தொடர்பாக ஒரு போட்டி இருக்கின்றது என்று உட்கட்சி சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். விஜய் தன் அருகில் யாரை நிற்க வைக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தாவேகாவிலே வேட்பாளர்களாக தங்களை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பலரும் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கின்றார்கள். 1967 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை போன்று 2026 தேர்தலிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது விஜயனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜய் அரசியல் ரீதியாக அண்ணாவை முன்மொழிந்திருக்கின்றார். தேசிய கட்சியிலிருந்து திராவிட கட்சிக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சியை மடைமாற்றி இருந்தவர் அண்ணா, அவரை முன்மொழிகின்றார். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியை வீழ்த்தி அதிமுக என்கின்ற ஒரு அரசியல் யுகத்தை தொடங்கி இருந்தவர் எம்ஜிஆர், அவரை தன்னுடைய அரசியல் ரீதியிலான ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை தலகர்த்தராகவும் விஜய் பார்க்கின்றார். அதே போன்று விஜயகாந்த் சமகாலத்திலே பெரும்பாலான தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு உரியவர் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தவர், எல்லோராலும் நல்லவர் என்று மதிக்கப்பட்டவர் விஜயகாந்த். அந்த விஜயகாந்துக்கு கிடைத்திருந்த அதே பெயரை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விஜயகாந்தையும் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் உள்ளிட்ட பலரை விஜய் முன்னிறுத்துகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.